குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புதியதை இங்க வாங்க புதியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புதியதை இங்க வாங்க சந்ததி கிடைக்கும், புதியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவரா. கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்க நமது திருக்கோயிலினுடைய அருள் சக்தி மிகுந்த மகிமைகளை யூடியூப் சேனல் மூலமாக ஆங்காங்கே உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் நம் கருப்பசாமியுடைய அருள் கருணை கிடைத்து அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் மகிழ்ந்து குளுமையாகி செம்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு திருக்கோயில்களும் உலகில் அமைந்ததெல்லாமே மனிதனுடைய மனதின் சுமைகளை இறக்குவதற்குத்தான். கொடை என்று கொடுக்கிறோமே, கொடை என்றால் என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு நாம் கொடை கொடுக்கிறோமா அல்லது தெய்வம் நமக்கு கொடை கொடுக்கிறதா?
அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பது இன்னும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் அந்த ஊரை விட்டு ஒரு சின்ன இடத்துக்கு போனாலும் அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தன்னுடைய மனக்கவலையை நினைக்கும் பொழுது அதோ இருக்கே அந்த தெய்வம் எப்படியாவது நம்மளை காப்பாற்றும் அப்படி என்று நினைத்து உணர்ந்து கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தருமே அந்தந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அந்த தேவதைகளை நினைத்து உணர்கின்ற பொழுது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்ச்சி சுமைகளும் மன சுமைகளும் அந்த தெய்வத்தின் மீது மானசீகமாக செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படுகிற பொழுது ஒரு 3000 மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த 3000 மக்களும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு செகண்டாவது அந்த தெய்வத்தை நினைத்து விடுவார்கள். அப்படி 360 நாள் ஒரு வருஷமும் அப்படி நினைக்க நினைக்க அவர்களுடைய நினைவு உணர்வுகள் சுமைகள் எல்லாமே அந்த தெய்வத்தின் மீது அந்த பீடத்தின் மீது அந்த கோயிலின் மீது அந்த சுமை உணர்வுகள் செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்பட்டு அழுத்தம் அதிகரித்து அந்த தெய்வ சாந்தித்திய சன்னிதானம் உக்கிரமாகும். உக்கிரம்னா அதிக அழுத்த நிலைக்கு ஆயிரும். உடனே அந்த ஒரு வருடம் வந்த உடனேயே எல்லா மக்களும் மகிழ்ந்து 8 நாட்கள் அதற்காக காப்பு கட்டி விரதம் இருந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த அம்மனுக்கு கொடை கொடுக்க வேண்டும். அம்மனு ஒரு சாமிக்கு கொடை கொடுக்கணும். அது என்ன கொடைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே என்ன, குற்றாலத்திலிருந்து தீர்த்தம், பாவநாசத்திலிருந்து தீர்த்தம், காசியிலிருந்து தீர்த்தம், அல்லது ஒரு புனித நதியிலிருந்து ஒரு தீர்த்தம், அப்படின்னு எல்லா தீர்த்தத்தையும் கொண்டு வந்து அந்த சாமிக்கு மேலே அபிஷேகத்தை பண்ணுறோம். பால், தயிர், மோர், நெய், தண்ணீர் எல்லாம் இந்த அத்தனை விதமான அபிஷேகத்தை செய்த உடனேயே இந்த ஒரு வருஷமும் அந்த தெய்வத்தின் மீது இந்த மனிதன் நினைத்து நினைத்து உணர்ந்த சுமைகள் எல்லாம் கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனேயே இவனுடைய மன சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வம் இன்னும் ஆனந்தமாகவும் சாந்தித்தியமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு அருமையான அலங்காரம், ஆனந்தமான வண்ண மலர்கள், வளமான பூமாலை, பச்சை பரண தோரணங்கள், அதை ஆனந்தமாக நினைத்து கொண்டாடுகின்ற மேளதாள ஒலிகள், இவைகளெல்லாம் சமர்ப்பணமாக்கி அந்த தெய்வத்தினுடைய அந்த சக்தியினுடைய உள் உணர்வை மகிழ்ச்சி வெள்ளமாக மனிதனாக்கி அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உணர்வும் அந்த சிலையின் மீது அந்த தெய்வத்தின் மீது செலுத்தப்படுகிறது. அந்த செலுத்துகிற அன்று நள்ளிரவு அன்று அதற்கு தேவையான உணவு பதார்த்தங்கள், உணவுப் பொருள்கள், படையல்கள் இவைகளை எல்லாம் வைத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மானசீகமாக சொல்லி அதற்கு நாம் அதை கொடையாக கொடுக்கிறோம். கொடை என்றால் வழங்குதல் என்பது பொருள். அதை கொடுத்து அந்த தெய்வத்தை ஆனந்தப்படுத்துகிறோம். அதற்கடுத்து ஒரு வருஷ காலமும் மீண்டும் நம்முடைய சுமைகளை, நம் மனவேதனைகளை, நம் துயர அலைகளை அந்த தெய்வ சக்தி மீண்டும் எடுத்துக்கொள்கிறது. இதுதான் அந்த கொடை என்பதற்காக கோயிலை பயன்படுத்துகின்ற விளக்கம். அப்போ ஒவ்வொரு கிராம எல்லைகளுக்குள்ளேயும் ஒரு கோயிலை வச்சுக்கிடுறோம், ஒரு தெய்வத்தை வச்சுக்கிடுறோம். மனிதனுடைய மனச்சுமைகள் தீர வேண்டும் என்பதற்காக இதனை வெளிப்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய உண்மையான விளக்கங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோயில் ரங்கநாதர். ஸ்ரீரங்கம் என்றாலே ரங்கநாதர் என்பது பொருள். பொற்கோவில், பொற்கொடை கொண்ட கோபுரத்தான். அவருடைய கோபுரத்தை பார்த்துருக்கீங்களா? தங்க கோபுரம். ஸ்ரீரங்க கோபுரம் தங்கத்துல கொடை கோபுரம் இருக்கு. அந்த கோபுரம் தான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அருமையான ஒரு கோபுரம். அந்த கோயில்ல ஒவ்வொரு நாளும் பூஜைகள் நடக்கிற பொழுது ஒரு வாசல்ல ஒரு அரை துண்டை கட்டிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரர் அப்படி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிக்கிட்டு சாஞ்சி நிற்பார். இந்த பக்கத்தில் ஒரு சிவா சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னடா ரங்கநாதனே வைணவத்தை சார்ந்தவன். இந்த வாசல் என்னன்னா ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறான், அந்த வாசல் என்னன்னா சிவா சிவான்னு கூப்பிடுறான். அவன் ஒரு கிறுக்கையா அப்படின்னு சொல்லிட்டானே, அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். இவர் அந்த இடத்துல நின்று ஓயாம ரங்கா சிவா
சிவா சிவா. வார மக்கள் போற மக்கள்லாம் அவர் ஒரு சித்தர் யோகின்னு சொல்லி அவரையும் கும்பிட்டு போவாங்க. அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுமே என்று நினைத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே ரங்கநாதனை போய் பார்த்துட்டு சுத்தி எல்லாம் பார்த்து வரதராஜ பெருமாள், மகாலட்சுமி, பத்மாவதி தாயார், உடையார் சன்னதி எல்லாத்தையும் பார்த்து சாமியை கும்பிட்டு வந்துருவாங்க. இத சோழ மன்னர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த வாசல்ல நிக்கிறவரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அது கவனித்துக் கொண்டிருக்கீல, இவர் உண்மையிலே பித்தனா அல்லது சித்தனா, எதுவும் சக்தியை பெற்றவனா பெறாதவனா என்ற ஒரு சிந்தனை சோழ மன்னனுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே இருந்தது. அதை ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்தார்னா, ஒரு நாள் ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, மன்னர் போகும்போதும் அவருக்கு இது மன்னர்னு தெரியல, சராசரி மக்களாகவே தெரிந்தது அந்த பிச்சைக்காரர். அதனால்தான் சோழ மன்னர் அவரை வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். உடனே அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றிவிட்டது. அந்த சிந்தனை தோன்றியவுடன் என்ன செய்யார்னா, ரொம்ப நூதனமாக அவரை செக் பண்ணாரு மன்னர். ஒரு நாட்டிய தாரகை, ஒரு பெண்மணி, அழகானவள், மந்திரிகள் ராஜ சபையை சார்ந்தவர்களுக்கு நாட்டியமாடி ஆனந்தமாக கூடிய ஒரு கணிகையர் பெண். அந்த பெண்மணியை சொல்லி ஒரு பக்தை கணக்கு நீ போய் அவரை போய் பாத நமஸ்காரம் பண்ணுமா, பாத நமஸ்காரம் செய்து நீ எங்க வீட்டுக்கு வர வேண்டும் சுவாமி அப்படின்னு நீ அழைத்து வீட்டுக்கு சென்று அவரை நீ கொஞ்சம் மனதை உன் பக்கம் கொஞ்சம் இழுத்துப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பக்குவமாக்கி விட்டார். யார்? சோழ மன்னன். ரொம்ப நூதனமாக, நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அம்மா அதே மாதிரி அழகாக அலங்காரம் தோரணத்தோட போய் ரங்கநாதனை கும்பிட்றதுக்கு முன்னால, சுவாமி நீங்க தான் என் தெய்வம், என் குருநாதா, என் பக்தா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவரு ஆமாம்மா நல்லா இருக்கியா, சந்தோஷம், என்னம்மா கும்பிட வந்தியா, ரங்கநாதனை பார்த்துட்டியா, ரங்கநாதன் என்ன பெருசு சாமி, நீங்க தான் பெருசு, ஓ அப்படியா, சரி அப்படின்னாரு. சாமி ஒரு 3 நாள் அப்படி போய் கும்பிட்டா. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. இருக்கு பேய சிரிக்காமனு அவ நினைச்சுக்கிட்டான். சுவாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள எழுந்தருள வேண்டும் சுவாமினார். வரனே, எப்போ வரணும் அப்படின்னாரு. உடனே இவன் நினைச்சுக்கிட்டா இவர் நமக்கு மயங்கிட்டாரு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சாமி உடனே சொன்ன நாளில் ஊருக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னு சாமிக்கு தனி அறை கொடுத்தாள். அதனால வெந்நீரும் பன்னீரும் ஊற்றி குளிக்க வைத்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஆனந்தமான பட்டு பீதாம்பர உடைகளெல்லாம் கொடுத்து, சாமி பட்சணம் என்ன வேண்டும் சாப்பிடுறதுக்குண்ணா, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம்மா, இந்த சாப்பாடு எங்கே கிடைக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னாரு. உடனே அவன் நல்ல இட்லி பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே பைய இவரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ரூட் இருக்கான்னு பார்த்து மன்னர் சொன்னாரு என்று நினைத்து இவர் பக்கத்தில் பைய நெருங்கினான். நெருங்கிய உடனேயே அவருடைய ஆத்ம சக்தியினுடைய சொரூபத்தினுடைய அக்னி சுவாலை அவ மேனியை தாக்கிடுது, கீழே விழுந்துட்டாரு. நெருங்க முடியல, கீழே விழுந்துட்டாவ. அங்கிருந்து அரசபுரத்து மன்னர்கள் வந்தார்கள். சுவாமியுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. சாமி நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு குரு தான், உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார். அந்த மன்னனை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைடா, அந்த மன்னனை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, என்ன சோதனை செய்து பார்ப்பதற்கு அவன் யாரப்பா, என்னை ஈசன் ஒருவன் தான் சோதிக்க சக்தியானவன், நான் அவனை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், ரெங்கனை என் வாசியாக வைத்திருக்கிறேன், ஆகையினால் ஒரு பக்கம் ரெங்கனும் மறுபக்கம் ஈசனுமாய் இருக்கிறேன் நான், மன்னனை நாம் பார்க்க வர வேண்டாம், துறவிக்கு வேந்தன் துரும்பு போல், பக்தனுக்கு பதவி பாத ரட்சை போல் ஓ என்று சொல்லிவிட்டான். மன்னர் அங்கிருந்து சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஆவேசப்பட்டு ஓடி வந்தார். வந்த உடனே துறவி எதுவும் செய்து விட்டார் என்று நினைத்தீர்களா? பாத நமஸ்காரம் பண்ணார், பூமாலை தரித்தார், மாலையெல்லாம் கலத்தி போட்டார். அண்ணா உன் ஐயப்பாடு தீர்றதுக்காகத்தான் இந்த இடத்தில் நான் இருந்தேன்,
இந்த மங்கை என்னை 3 நாட்கள் வந்து வணங்கும் பொழுதும் புன்னகைத்தேன். அவளை விரும்புகிறவன் போல் என்று நினைத்து என் பக்கத்தில் வந்தாள். என்னை அவள் புரிந்து கொண்டாள். அவளை வந்து நீ சோதனை செய்து வைத்தது தவறு, அவளிடம் இந்த மன்னிப்பை கேட்டார். ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இனி இந்த சோழ மண்டலத்தில் நான் இருக்க மாட்டேன் என்றார். சோழ மண்டலத்தில் இருக்க மாட்டேன். அங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு போனார். கோவிச்சுட்டு போய் கரூர்ல போய் கொஞ்ச நாள் இருந்து அங்க போய் சமாதி ஆயிட்டார். அந்த சித்தருக்கு பேர் தான் கரூர் சித்தர். புரியுதா? அந்த சித்தருக்கு பேர் தான் கரூரார். நம்ம சொல்லுவோம்ல 18 சித்தர்கள்ல கரூரார் அப்படி சொல்ல, கரூர் சித்தர் தான். சோழ மண்டலத்தில் தோன்றி சோழ மன்னனால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய சுபிட்சை ஞானத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி தன்னுடைய ஆத்மசக்தியும் சிவத்துவமும் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தி கரூர் என்னும் நகரத்துக்கு சென்று அங்கு பசுபதி ஈஸ்வரை தன் ஆத்மலயமாக்கி ஜீவசமாதியாகிய முக்தனாக காட்சியளித்த சித்தனுக்கு பெயர்தான் கரூர் சித்தர் என்பது பெயராகும். ஆக சித்தர்கள், ஞானியர்கள், யோகியர்கள் எல்லாரும் தன் உள்ளத்தினால் இறைவனை தன் உள்ளத்துக்குள்ளே வைத்து எல்லா சேவைகளையும் எல்லா அருள் ஞானங்களையும் இந்த உலகத்துக்கு பாவித்து மக்களுக்கு புன்னகைக்கிறார்கள். ஆகையினால் எல்லோருடைய மனமும் பகவானை என்னாலும் மாசற்ற நிலைகளிலே வேண்டி மாசு மறுவற்ற நிலைகளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மாசில்லாத மனதுக்குள் ஈத்தனை ஆனந்தமாக வைத்துக் கொண்டு என்னாலும் புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வாழ்க. கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தாரை தூண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் எனக்குள் வந்து இறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு வாக்கு கொடுக்குமாறு வேண்டுகிறேன். அப்பா, வந்து இறங்குவாயாக. என் குருநாதரே, பாடித்தரே, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, நாகர்கோவில் கணவன் மனைவி தொந்தே மனம் வாடாமல் நோயுத்து தளரார்த்தேனையா, பொய்யோ பொய்யுரையாத புண்ணியா, மெய்யே உன் திருவடிகள் அன்பு செல்வங்களே. காலம் வாங்கப்பா. 16 ஆண்டுகளுக்கு முன்னால, எத்தனை ஆண்டு? 16 ஆண்டுகளுக்கு முன்னால் இடம், வீடு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சொந்த பந்தங்களுக்குள் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. அப்படி நிகழ்ந்த காலங்களில் உங்களுக்கு வீட்டுக்கு பின் திசையிலே சுளமாடசாமி, இசக்கி அம்மன் போன்ற தேவதைகள் எல்லாம் குடியிருந்து வந்தன. அந்த சண்டை சச்சரவான நேரங்களில் எதிர்பாராமல் பல விசாரணைகள், வழக்குகள் இவைகளெல்லாம் நடந்தது. உண்மையா? என்னடா? அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதற்கு ரொம்ப துடுக்காகவும் ரொம்ப சிக்கனமாகவும் சின்சியராகவும் பேசி தன் பக்கத்துல நியாயம் வேண்டும் என்பதற்காக உரையாடி முன்னின்று வழி நடத்தியவள் இந்த பெண்மணி. அந்த போட்டி பொறாமைகளை மனதில் வைத்துக் கொண்டு மந்திரம் ஏவல் செய்து மாயத்தில் ஜாலம் செய்து தந்திர நுட்பத்தினால் தரந்து இழந்தாள் இந்த மங்கை. புரியுதா? இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதுல மெல்ல மெல்ல பாதிக்கப்பட்டு இப்ப சில காலங்களாக ஒன் சைடு வாதமும் மனவேதனையும் பண நஷ்டமும் குடியிருந்த இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குழப்பமும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால கருப்பசாமி, இதை சரியாக்க முடியுமா முடியாதா என்பது உங்களுடைய கேள்வி. காலம் தம்பி எங்க இருக்கா? அவனுங்க சரி, இந்த நோயை குணமாக்கி 4 வருடம் நடக்க வச்சா போகும்லாம். 3 முறை என்னை பார்க்க வரணும். குணமாக்கி தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க. முதல் நாளே வந்து என்னை சந்தியுங்கள், வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வாங்க. ஆசையே அல்லை போலே. என்ன வேணும்? வேலையை இந்த வருஷம் வாங்கி தருவேன். தை மாதம் கல்யாணத்தை நடத்தி தரேன். உன் உள்ளத்தை தெளிவாக்கி உடம்பையும் நல்லா இருக்குறேன். ஓ,
பக்கத்துல வா, வாடாங்க, வா வா, வா. நீங்க தனியா வந்து உத்தரவு கேட்டுட்டாங்க. பத்தி கேட்க வந்தது யாரம்மா? என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல முனியாண்டி சாமியுடைய பார்வை அங்க இருக்கு. சரிதானா? இப்போ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொழிலை பற்றியும் அவனுடைய சுய நிம்மதியும் இழந்து இருக்கான். நிறைய பணங்களையும் இழந்து வாழ்க்கையை பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நடந்துருக்கு. உண்மையா? கால் ஆக்கி தந்தா போதுமா? எந்த பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா இருக்கலாம். பக்கத்துல வா. இந்தா 3 முறை என்ன பார்க்கவா, ஜெயிச்சு தார, பிள்ளைய வளமாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா வேலை கிடைச்சாச்சு. வேற நல்லா இரு. கர்மசாமி, ஆமா அப்படியா? ஓ, அதே மதுரை மாநகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு? என்னடா செய்து? இது யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாப்பா. கண்ண முடியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். இதே போல என் சன்னிதானத்துக்கு ஒரு பையன் பிறப்புல கொஞ்சம் காலு முன்னும் பின்னுமா வச்சு நடந்து வந்துக்கிட்டோம்னா, அப்ப நான் சொன்னேன், இந்த பிறவியில இந்த மகன் இப்படி இருக்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்டது உண்மைன்னு நான் சொன்னேன். என் மேல கோவப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க கோவப்பட்டு சாமி குணமாக்கும்னு சொன்னா இதான் விதின்னு சொல்லி முடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் ஐடியா கேட்டாங்க. ஐடியா கேட்ட உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, லேசா ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா அது நல்லா ஆயிரும். சும்மா திங்க பூசாரியும் சாமியார் பேர் சொல்லியும் கட்டிட்டலைய புத்தியிலே அவங்களுக்கு உலகம் எவ்வளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு, என்னம்மா நீங்க குறியடிட்டலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேருக்கா, ஆமா சார், அப்போதான் ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு சார் செலவாகும்? இவ்வளவு செலவாகும். சரி, உடனே அதுக்கு பணத்தை கட்டி அந்த நரம்பு லேசா வெட்டினாங்க. காலையில 10 மணிக்கு 12 மணிக்கு நரம்பு மேல போய் சுருண்டு கிடுச்சு. 3 நாள் ஒண்ணுக்கு போகல. 4ஆம் நாள் போய் செக் பண்ணாங்க, கேன்சர் வந்துருச்சு. கடைசியில பார்த்தா கீமோதெரபிங் பண்ணி பல லட்சம் செலவழிச்சு அதுக்குங்கிட்டு என் பக்கத்துல வர முடியல, என்கிட்ட கேட்கவும் முடியல. அப்போ விதி அதுதானே. அத மாதிரி இப்ப நான் உனக்கு சொல்றேன், இவனுக்கு பிறவியில இந்த அம்சம் இருக்கு. வலி இல்லாம இருக்கிறதுக்கு வலியை நான் தாரேன். என்னடா வலி இல்லாம இருக்கிறதுக்கு வலியை நான் பேசுன்னு அவன் சொல்லுதான். உன் மண்டையில எப்படி இருந்தது அப்ப செலவழிக்க வலிச்சு போய் சொல்றானே அப்படின்னு நீ கேட்க. நீ பல ஆஸ்பத்திரிக்கு நீ போயிட்டு வந்துட்ட. ஆனா எல்லா பக்கமும் போய் தோடை ஆயிடுச்சு. நம்ம பையன் இதை ஏற்றுக்கிட்டாம்னா அந்த அலப்பறம் இல்லாம இருக்கும்னு நீ நினைக்கிறியா? கால் வந்துடுவான். முன்னால உள்ள பிள்ளையா இருந்தா நம்ம என்ன சொன்னாலும் வளைஞ்சு கூட கேட்டுக்கணும். 20 வயசு அடுத்து இருக்கிற பிள்ளைகிட்ட சுயமா சிந்திக்கிற சக்தி இருக்கும். அதுகிட்ட போய் உன் அறிவை நீ தெளிச்சனா அதுக்கு எதிர்மறையா தெரியும். அப்போ குடும்பத்தினுடைய ஒற்றுமை குறைஞ்சு போயிடும். உண்மையா? அப்படிங்கிற இவனுக்கு இப்ப சனி பகவானுடைய காலம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தின் சூழ்நிலை அவன் தலையில ஏறி உட்கார்ந்து இருக்கு. மனசுக்குள்ள வருத்தமும் துயர அலைகளும் கூடி இருக்கு. இந்த நேரத்துல நீ ஒரு வார்த்தையை சொன்னா ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பான். அப்படி இல்லைன்னா நம்ம இருந்து எதுக்குங்கிற சிந்தனையில் இருப்பான். இந்த வார்த்தை உனக்கு தேவையில்லை. 6 மாதம் என்ன தேடி வா, உன் மகனை ஒழுங்கா நடக்கவும் வச்சிருந்தா அவனை சந்தோஷமா ஆக்கிட்டேன். கால் ஒன்று வா, வார்த்தையை சொல்லணும். நல்லா இருக்கிறதுக்கும் வாக்கு சொல்லணும். அவன் தானடா தெய்வம். உண்மையா இல்லையா? இந்தாடா மகனே, ஓடியா, உன்னை குணமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா காசு குணத்துக்கு கண்ணீர் குடிக்காத, பேணிக்கா புண்ணியமா இரு, ஓடு. சாப்பாடை முடிச்சு போ, அறவுரையா பேராத. கர்மசாமி, ஆமா அதே மதுரை மாநகர். ஓ, ஏதோ அடமானம் இருக்காமலா? டாக்குமெண்டா வீடா? போருங்க. என்ன அடமானமா இருக்கா? டாக்குமெண்ட் யாரு அடமானத்துல வச்சிருக்கா?
டாக்குமெண்ட் யார் அடமானத்துல வச்சிருக்கா? பேங்க்ல வச்சிருக்கீங்களா? ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து பிறந்தாய். கருமசாமி ஐயா, என் மகனை திருத்தி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க. பையனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு இதயத்தில் வலிமை இருக்கிறது, மனதில் வலிமை இல்லை. இதயத்துல வலிமை இருக்கு, மனதுல வலிமை இல்லை. மனதை பொறுத்துக்கொள் மகளே. உன் மகனுடைய மனதில் இருக்கக்கூடிய சிற்றின்ப ஆசையை நீக்கி தாயும் தகப்பனுமே தெய்வம் என்று உணர்த்தி உங்க 2 பேருடையும் கட்டுப்பட வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துவான். இந்தா செல்வ சிறப்பா இருக்க வைக்க மனசு மாறிடுவான், வெற்றி அடைவான். அடுத்த உத்தரவுல இன்னொரு பிள்ளைக்கு சொல்றேன், பேரனுக்கு சொல்றேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யார்? இவருடைய இந்த 2மே உங்க குட்டிகள். இவர் யார்? இன்னொரு தடவை கால் எடுத்துவாங்க. உட்கார்ந்து இருக்கிறது ஏற்கு மாறா உட்கார்ந்துருக்கீங்க. கரெக்ட். பக்கத்துல வாங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய பாட்டனார் வழியில் ஒருவருக்கு மூளையில் செல்லுகின்ற நரம்பிலிருந்து கால் பக்கத்தில் உள்ள நரம்பு வரை பாதிக்கப்பட்டு நரம்பியலால் பாதிக்கப்பட்டவர் உன் பாட்டனார். அந்தனுடைய பராமரிப்பின் பாதக வழியில் இப்பொழுது இந்த பிள்ளையினுடைய கழுத்து, தலை சம்பந்தமான நரம்பியலும் இடுப்பு சம்பந்தமான நரம்பியலும் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 தலைமுறைகளுக்கு முன்னால உள்ள பாரம்பரியத்தின்படி இது பிறவியின்படி அமைந்திருக்கு. இதை சீர் செய்ய முடியுமா? இது மருத்துவத்தால் சரியாகுமா? இது ஏன் இந்த குழப்பம் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. ஆனா எத்தனையோ மருத்துவங்கள் வந்த பிறகும் அதுல இருந்து ஒரு முடிவு கிடைக்கலையே, அதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. அந்த சந்தேகத்துக்குரிய விடைய 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள அடையாளத்தையும் பாவத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இதை குணமாகக்கூடிய பரிகாரத்தை சொல்லணுமா வேண்டாமா? இன்னொரு தடவை கால் வந்துவாங்க. இந்த மாலைகள்லாம் யார் கொடுத்தோன்னா செந்தூரா? சரி, இதை போட்டுக்காங்க நல்லதுன்னு சொன்னாங்களா? ஒன்றும் தவறு இல்லையே, அது தெய்வ சம்பந்தமான ஒரு அடையாள சின்னம் தானே. நான் சொல்லுறது கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தெளிவாயிருவீங்க. ஆமா, இந்த பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு காசிக்கு போக முடியாது. நீங்க பெற்றவங்க 2 பேரும் காசிக்கு போய் தீர்த்தம் மாறிட்டு அங்க இருக்கக்கூடிய அன்னபூரணியை கும்பிட்டுட்டு என்னைய பாருங்க. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் தீர்த்து தரதுக்கு நான் தயாராயிருவேன். அதுக்கு முடிவையும் தந்துடுவேன். அதற்கிடையில அறுவை சிகிச்சையால் சரியாகும்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் உங்கள் உள்ளத்துக்கு தெரிந்திருக்கு. அது சக்சஸ் ஆகாட்ட லைஃபே வேஸ்ட் ஆயிருமேங்கிற ஒரு சிந்தனையில தெய்வம் தீராதது உண்டா என்ற நம்பிக்கையில என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால காசிக்கு சென்று கர்மத்தை தீர்த்து முழு மனிதராக என்னை அடையுங்கள். இந்த செல்ல மக்களை நான் நல்லா ஆக்கித்தானேன். கால் வந்துருவாங்க. 17 பிச்சைக்காரர்களுக்கு அன்னம் போடணும். எப்போ? காசிக்கு போயிட்டு சரியா? பிள்ளைகளை நல்லா ஆக்கிட்டேன், தைரியமா இருக்கலாம். இந்த பிறவியில நீங்க மகிழ்ச்சி அடைந்து விடுவீங்க, நிம்மதி அடையுங்க. முடியாது, முடிந்தால் கூட்டு போகலாம். உங்களுக்கு இந்த சிரமத்தை பார்க்காம கூட்டு போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன்னா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்ல இது ஒரு பிரச்சனையா இருக்க, நம்மளே போயிட்டு வந்து நினைச்சா போயிட்டு வாங்க. அதை நீங்களே உணர்ந்து விடலாம். இங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு போங்க. சரியா? 17 பேர் 17 புண்ணியம் அடையுங்கள், ஆனந்தமாக இருங்கள்.